அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆயிஷாவின் சுதா. இந்த வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 72 இதில் என்ன மிஸ்டேக்குன்னு பார்க்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றுள் பொருந்தாத சொற்றொடர் ஒன்றினை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் கச்சா எண்ணெய் கசிவு இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் புக்கில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியும் ராங்காக தான் இருக்குது. அதனால் இப்போது நான் ஆப்ஷன் டி கரெக்டாக இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஆப்ஷன் சி வந்து ராங்குங்கிறத நம்ம இதில் வீடியோவில் பார்க்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா பேராசிரியர் டாக்டர் கி குமாரசாமி, பேராசிரியர் டாக்டர் இசி காமராஜ் இவங்களுடைய புக்கில் சுற்றுப்புற சூழல் புவியியல் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கில் வந்து பேஜ் நம்பர் 356 பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது இருக்கும். அதாவது மும்பை ஹை பகுதியில் எண்ணெய் மிதப்பு. இதில் அவங்க சொன்ன மாதிரி எண்ணெய் வயல்கள் மும்பை கடற்கரையிலிருந்து தொலைவில் கடலில் அமைந்துள்ள எண்ணெய் வயல்கள் பாம்பே ஹை என அழைக்கப்படுகின்றன. இதில் வந்து 17ஆம் தேதி 5வது மாதம், அதாவது மே மாதம் 1993ஆம் நாளன்று இப்பகுதியில் அமைந்த அரண் எண்ணெய் குழாயில் வெடிப்பு ஏற்பட்டு எண்ணெய் வெளியேறி கடல் நீரை மாசுபடுத்தியது அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த இயர் பார்த்திங்கன்னா 1993 போட்டிருக்காங்க. இதில் மற்றதெல்லாம் எந்த இயரும் இதில் வரலைங்க. அதே மாதிரி மற்ற கடற்பகுதி பற்றியும் இந்த புக்கில் இல்லை. ஆனால் பாம்பே ஹை பற்றி ஒரே ஒரு இதில் வந்து 1993 கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சின்னு சொல்லி போட்டிருக்கேன். பொருந்தாதது ஏன்னா இங்கே 1987 கொடுத்துருக்காங்க. இந்த புக்கில் பார்க்கும்போது 1993 இருந்தது. அதனால் ஆப்ஷன் சி வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சராக நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கொஸ்டின் 96 உயர் மற்றும் தாழ் உயரங்களின் வேறுபாடு டேஸ் ஆகும்னு போட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் அவங்க ஓத வீக்கங்கள்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான் அவங்க ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் ஓத வேறுபாடு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். அதே நம்ம சேம் அவங்க அதே ஆத்தர் தாங்க. இவங்க ஓஷனோகிராஃபி சொல்லக்கூடிய பேராலியியலில் சொல்லியிருக்காங்க. இது 2018 பப்ளிகேஷன். அப்போ தான் இந்த புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா இங்கே மார்க் பண்ண இடத்துல பாருங்கள். அதாவது ஓதங்கள் உச்சிகளையும் தாழ் ஓதங்களையும் பெற்றுள்ளன. ஓதத்தின் உச்சி பகுதிக்கும் அதன் தாழ் பகுதிக்கும் இடையே உள்ள செங்குத்து உயர வேறுபாடு ஓதத்தின் உயரமாகும். ஓதத்தின் உயரம்தான் ஓத வேறுபாடு, அதாவது டைடல் ரேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.